மக்களே, நண்பர்களே, இந்த செய்தியை நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும். மறுபடியும் ஒரு யுத்தம் கிளம்பிருச்சுப்பா. உலக பொருளாதார சந்தையை மட்டும் பார்க்காதீங்க. இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிச்சு, உங்க பணம் எவ்வளவு மூழ்கி போச்சுன்னு பார்க்காதீங்க. அரசாங்கங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய படுகொலியை வெட்டியிருக்காங்கன்னு பாருங்க. இந்திய மக்கள் எரிவாயுவுக்கும் எண்ணெய்க்கும் விலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ட்ரம்ப் இப்ப எல்லா இடத்துலயும் ஒன்னும் பண்ண முடியாம நிக்கிறாரு. என்னங்க, இஸ்ரேல் ஏன் அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மேல தாக்குதல் நடத்தினாரு? ஈரானும் ஏன் பதிலடி கொடுத்தாரு? இந்த இஸ்ரேல் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த ஈரானை தாக்குனது மூலமா நெதன்யாகு ட்ரம்பையே சவால் விட்டாரா, இல்ல பின்னால நின்று ட்ரம்ப் தான் நெதன்யாகுவை சப்போர்ட் பண்றாரா? சிபிஎஸ் நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, யுத்த நிறுத்தமான பிறகு முதல்ல அமெரிக்கா ராணுவம் ஈரான் மேல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல பங்கெடுக்கலையாம். ட்ரம்ப் அமெரிக்கா ராணுவத்துக்கு இஸ்ரேலை ஈரானோட தாக்குதல்ல இருந்து காப்பாற்றணும்னு உத்தரவே போடலையாம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ட்ரம்ப்புக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையில தூரம் அதிகமாகிடுச்சுன்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சிபிஎஸ் ரிப்போர்ட் அதை உறுதி செஞ்சிருச்சு. இந்த வீடியோல நாம இந்த ட்ரம்ப்புக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையில யார் பாஸ்ன்னு ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதை பத்தி இன்னும் விளக்கமா பேசுவோம். பாருங்க, லெபனான் பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் லெபனான் மேல 3000 தடவை குண்டுமழை பொழிஞ்சிருக்கான். அங்க மக்கள் செத்து போயிருக்காங்க. நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் அழிஞ்சு போச்சு. லெபனானோட இந்த நாசத்தோட காட்சி உலகத்துக்கு முழுசா தெரியவே இல்லையே. என்னங்க இது அநியாயம்? இஸ்ரேல் லெபனானோட தாகியன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க தாக்குதல் நடத்தினாங்க. அதுவும் ஜூன் 7ஆம் தேதி. அது ஹிஸ்புல்லாவோட தலைமைச் செயலகம் இருக்கிற இடம்பா. அங்கதான் 2024 இஸ்ரேல் ஹிஸ்புல்லா கமாண்டர் ஹசன் நஸ்ருல்லாவை கொன்னுச்சு. ஹசன் நஸ்ருல்லாவை கொன்ன பிறகு ஹிஸ்புல்லா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா என்னங்க, இப்பவும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவோட கோட்டையில தாக்குதல் நடத்துது, ஹிஸ்புல்லாவோட சண்டை போடுது. அப்போ அந்த நேரத்துல ஈரான் இஸ்ரேல் மேல 200க்கும் மேல மிசைல்களை ஏவுச்சு. ஈரான் ஹிஸ்புல்லாவை அச்சு எதிர்ப்பு அணியோட ஒரு பகுதியா பாக்குது. ஈராக், சிரியா, யமன்ல இருக்கிற சில குழுக்களையும் இதுல சேர்த்துக்குது. ஈரான் என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த அச்சு எதிர்ப்பு அணியோட எந்த பகுதியில தாக்குதல் நடத்தினாலும் ஈரான் கண்டிப்பா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சுப்பா. ஈரானும் இஸ்ரேலும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டாங்கப்பா. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, லெபனான் மேல தாக்குதல் நடத்தினது மூலமா இஸ்ரேல் எல்லா சிவப்பு கோடுகளையும் மீறிடுச்சாம். இஸ்ரேல் ஈரானோட 5 நகரங்களான டெஹ்ரான், இஸ்பஹான், டப்ரிஸ், கெர்மன்ஷா, கராஜ் மேல தாக்குதல் நடத்துச்சு. அல் ஜசீரா என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்குன்னா, டெஹ்ரான்ல இருக்கிற வெளியுறவு அமைச்சகத்தோட தலைமை அலுவலகத்து மேல பயங்கரமா குண்டு மழை பொழிஞ்சிருக்காங்க. மக்ஷஹர் பகுதியில் இருக்கிற ஒரு பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸோட பல டார்கெட்கள் மேல தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஜூன் 7ஆம் தேதி ஈரான் வடக்கு இஸ்ரேலோட பல பகுதிகள் மேல தாக்குதல் நடத்துச்சு. ஹைஃபாவில் இருக்கிற தொழில் நகரமான ரமா டேவிட் விமான தளத்து மேல தாக்குதல் நடத்தினாங்க. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஈரானோட ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடத்துச்சு. இஸ்ரேலோட தாக்குதலும் சும்மா இல்ல. அதோட பதிலடியா ஈரான் மறுபடியும் இஸ்ரேல் மேல மிசைல்களை வீசி இருக்கு. மீடியா ரிப்போர்ட்ஸ் படி ஈரான் ஒரு மிசைல் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இதுக்கு நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்னு. இது ஒரு புரோபாகண்டா வீடியோவா இருக்கலாம். ஆனா ஈரான் என்ன சொல்ல வருதுன்னா, இஸ்ரேலோட சண்டை போட நாங்க முழுசா தயாரா இருக்கோம்னு தான். யுத்தம் நின்னு போறது இஸ்ரேலுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் லெபனான் மேல தாக்குதல் நடத்தினானுங்க. ஈரானையும் இந்த சண்டைக்கு இழுக்கிறதுக்கு தான். ஈரானோட பாதுகாப்பு அமைச்சகம் என்ன சொல்லி இருக்குன்னா, இஸ்ரேலுக்கு சரியான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் ஈரான் இந்த முறை பின்வாங்காதுன்னு. இதுக்கிடையில ஒரு நியூஸ் வருது. ஈரான் தான் சொல்லியிருக்கான், இனிமே தாக்குதல் நடத்த மாட்டோம். ஆனா லெபனான் மேல மறுபடியும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா சரியான பதிலடி கொடுப்போம்னு. ட்ரம்ப்பும் என்ன சொல்றாருன்னா, ஈரானும் இஸ்ரேலும் யுத்த நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். இஸ்ரேல் காசா மேல 2 வருஷமா குண்டு மழை பொழிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தலையே. இப்ப என்னாச்சு? லெபனான் மேல தாக்குதல் நடத்தினதும் ஈரான் பதிலடி கொடுத்தது ஏன்? காசாவுக்கும் லெபனான், யமனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. லெபனான்ல ஹிஸ்புல்லா, யமன்ல ஹூதி, இவங்க எல்லாரும் ஈரானோட பதிலிகளா கருதப்படுறாங்க. இப்போ ஈரான் தன்னை ஒரு பிராந்திய சக்தியா காட்டிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல தன்னோட பழைய நண்பர்களுக்காக நிக்கிறது அவனோட கடமை ஆயிடுச்சு. ஹிஸ்புல்லாவோட அழிவுல அவன் சும்மா இருந்திருந்தா, இஸ்ரேல் முன்னாடி ஈரான் பலவீனமா இருக்கான், அமெரிக்கா அழுத்தத்துல இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஈரான் ஹிஸ்புல்லாவை எப்படி பாக்குதுன்னு மீடியாவில் ஒரு கதை ஓடுது. 2010 நடந்த சம்பவமா இதை சொல்றாங்க. லெபனான் கலாச்சார மந்திரி அலி காமினியை பார்க்க டெஹ்ரானுக்கு வந்தாராம். ஹிஸ்புல்லாவோட செல்வாக்கு அதிகமாயிட்டே போகுதுன்னு அவருக்கு கவலையாம். கலாச்சார மந்திரி இந்த விஷயத்தை காமினி கிட்ட சொன்னப்போ, காமினி பிரான்ஸ் எழுத்தாளர் விக்டர் ஹியூகோவோட பிரபலமான நாவலான ஹேண்ட்ஸ்பேக் ஆஃப் நோட்ரடாம் கதையை நினைவுபடுத்தினாராம். அந்த நாவல்ல எஸ்மரால்டான்னு ஒரு கேரக்டர் இருக்கு. எஸ்மரால்டா ரொம்ப அழகான கேரக்டர். எல்லாருமே அவ தொந்தரவு செய்வாங்க. அதனாலதான் அவ எப்பவும் தன்னோட ஒரு சின்ன கத்தியை வச்சிருப்பா. யாராவது தாக்குனா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எஸ்மரால்டா தன்னோட கத்தியை வச்சிருக்கலன்னா அவ உயிர் பிழைச்சிருக்க முடியாது. இந்த கதையை சொல்லிட்டு காமினி லெபனான் மந்திரி கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க நாடு மத்திய தரைக்கடல் பகுதியோட ஒரு ரத்தினம், ரொம்ப அழகான இடம், எல்லாருமே இதை அடையணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நீங்க உங்களுக்காக
இந்த கத்தியை வச்சிருக்கணும் அப்படின்னு. இந்த கதை மூலமா தான் ஈரானும் லெபனானுக்காக இஸ்ரேல் மேல ஏன் தாக்குதல் நடத்துச்சுன்னு ஒரு பதில் தேடுறாங்க. யுத்தத்தை புரிஞ்சுக்க இலக்கிய உலகத்துல கூட புத்தக மூட்டையோட அலைய வேண்டியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிஸ்புல்லாவுக்காக ஈரான் முன்னாடி வரலன்னா லெபனானை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். லெபனானுக்கும் ஹிஸ்புல்லாவை நிலைநிறுத்துறது முக்கியம். இஸ்ரேல் கைக்கு லெபனான் போயிடக்கூடாதுன்றதான் ஈரான் லெபனான்ல ஹிஸ்புல்லாவை உருவாக்கிச்சு. எதிர்காலத்திலையும் ஹிஸ்புல்லாவோட ஆதரவு தனக்கு கிடைக்கணும்னு ஈரான் நினைச்சா கண்டிப்பா இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியே ஆகணும். ஹிஸ்புல்லா இருக்கிறதால தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பஃபர் மாதிரி இருக்குப்பா. இன்னொரு விஷயமும் இருக்கு. ஈரான் ஆரம்பத்துல இருந்தே அமெரிக்கா இஸ்ரேலோட யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஒரு நிபந்தனையோட தான் ஏத்துக்குச்சு. இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினா அதை யுத்த நிறுத்த மீறலா பார்ப்பாங்கன்னு ஜூன் 1ஆம் தேதி ஈரானோட வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி ஒரு ட்வீட் பண்ணாரு. எந்த முனையில யுத்த நிறுத்தம் மீறப்பட்டாலும் அது எல்லா முனையிலையும் யுத்த மீறலா கருதப்படும்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் பொறுப்புன்னு. அதனாலதான் ஈரானோட கண்ணு முன்னாடியே லெபனான் மேல தாக்குதல் நடந்து ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் நடந்து அது ஒன்னும் பண்ணாம இருந்தா இந்த யுத்தத்துல ஈரான் தன்னோட மரியாதையே இழந்துடும். ஈரான் ஹிஸ்புல்லாவுக்காக இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினதும் யமன்ல இருக்கிற ஹூதியும் இஸ்ரேல் மேல ஒரு மிசைலை ஏவிட்டானுங்க. அப்புறம் ரெட் சி வழியா போற எல்லா கப்பல்களையும் நிறுத்திட்டாங்க. ஹோர்முஸ் மூடின பிறகு ரெட் சியும் மூடுனா உலக வர்த்தகத்துல இன்னும் நாசம்தான் வரும். ஆனா ஈரான் என்ன நினைக்கலன்னா தன்னோட எந்த ஒரு நடவடிக்கையையும் அவன் இதை செஞ்சா ஈரான் அதை பண்ண போறான் அப்படின்னு பார்க்க கூடாதுன்னு ஈரான் இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் நாசிர்னு ஒரு பேர் வச்சிருக்கான். ஏன் இந்த பேர்? இதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் என்ன? இதை பத்தி நாம இந்த வீடியோல இன்னும் விரிவா பார்ப்போம். பாருங்க, ட்ரம்புக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையில நட்பு பலவீனமாகிடுச்சா? நெதன்யாகு ட்ரம்ப் இல்லாமலேயே சண்டை போட முடிவு செஞ்சிட்டாரா? இப்போ இந்த கோணத்துல நாம ஆராய்வோம். நெதன்யாகுவை பத்தி ட்ரம்போட ஆன் ரெக்கார்ட் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், ஆஃப் ரெக்கார்ட்ல வேற மாதிரி இருக்கும். ஆஃப் ரெக்கார்ட்ல ட்ரம்ப் நெதன்யாகுவை மிரட்டுறாரு, திட்டுறாரு. ஆன் ரெக்கார்ட்ல அவர்கிட்ட கெஞ்சுவாரு, வேண்டிக்கிடுவாரு. ஈரானை பத்தி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏதோ மாறிக்கிட்டு இருக்கா? இல்ல மாறின மாதிரி நடிக்கிறாங்களா? பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மேல தாக்குதல் நடந்துச்சுல்ல, அப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. அப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வெளியே வரல. இப்போதான் அந்த சலசலப்பு தெரியுது. மார்ச், ஏப்ரல், மே மாசங்கள்ல ட்ரம்போட ஒவ்வொரு பேச்சிலையும் நெதன்யாகு அவ்வளவா தெரியல. இப்போ ஏன் நெதன்யாகு ட்ரம்புக்கு சவால் விடுற மாதிரி தெரிகிறாரு? ரெண்டு பேருக்கும் இடையில யாரு பாஸ்ங்கிற விஷயத்திலையும் சண்டை நடந்துட்டு இருக்கா. 6 நாளைக்கு முன்னாடி ஆக்சியோஸ் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டது. இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சப்போ ட்ரம்ப் நெதன்யாகுவுக்கு நிறைய திட்டி இருக்காராம். ஆக்சியோஸ் இந்த செய்தியை 2 ஆதாரங்கள் மூலமா எழுதியிருக்கு. ட்ரம்ப் போன்ல நெதன்யாகுவை திட்டி இருக்காரு, மிரட்டி இருக்காரு. நான் இல்லைன்னா நீ ஜெயில இருந்திருப்ப, நான் தான் உன்னை காப்பாத்துறேன், எல்லாருமே உன்னை வெறுக்கிறாங்க, உன்னால எல்லாருமே இஸ்ரேலை வெறுக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் ட்ரம்ப் கிட்ட இந்த போன் கால் பத்தி கேட்டப்போ அவர் இதை உறுதிப்படுத்தினாரு. பேச்சுவார்த்தையோட இந்த தோரணையை பத்தி வந்த செய்திகளை மறுக்கவே இல்லை. என்னங்க இது? ட்ரம்ப் நான் இல்லைன்னா நீ ஜெயில இருந்திருப்பன்னு நெதன்யாகு கிட்ட சொன்னதா ஏன் பரப்புனாரு? இது சாதாரண விஷயம் இல்லையே. ட்ரம்ப் நெதன்யாகுவை பத்தி எரிச்சல் அடைய ஆரம்பிச்சுட்டாரா? இந்த நிலைமையை போஜ்பூர்ல கவுஜியானான்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா அதிபர் தான் முடிவெடுப்பாருன்னு. ஆனா நெதன்யாகு ட்ரம்போட முடிவுகளை ஏத்துக்க மறுக்கிற மாதிரி தெரியுது. நெதன்யாகுவும் அதிபரை பத்தி முடிவெடுக்க முடியும்னு நினைக்கிறாரா? ட்ரம்ப் நெதன்யாகு ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்றாரு. இப்போ எப்படி ஹெட்லைன் வருதுன்னா, ட்ரம்போட திட்டுகளுக்கு அப்புறமும் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்திடுச்சான். இது ஒரு பெரிய மாற்றம் பா. இப்போ நெதன்யாகுவும் ட்ரம்போட திட்டுக்கு பயப்படுற பிரதமர் இல்லைன்னு நிரூபிக்கணும். இதுவரைக்கும் இஸ்ரேல் என்ன காட்டிட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்கா அதோட கைப்பாவன்னு. என்ன சொன்னாலும் அமெரிக்கா அதான் செய்யும்னு. லெபனான் மேல தாக்குதல் நடத்தின பிறகு ஈரான் வடக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினப்போ ட்ரம்ப் நெதன்யாகு கிட்ட பதிலடி கொடுக்காதன்னு சொன்னாராம். ஆதாரங்கள் மூலமா மீடியால இந்த செய்தி வந்துச்சு. நெதன்யாகு தாக்குதல் நடத்த மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாராம், ஒரு ராஜதந்திர தீர்வு கிடைக்கட்டும்னு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டாரு. இதெல்லாம் ஆதாரங்கள் மூலமா வெளியே வருது. ட்ரம்ப் நெதன்யாகுவை ஜெயிலுக்கு போறதுல இருந்து காப்பாத்துறாராம். எதுக்கு? இதுக்கு நெதன்யாகுவோட பதில் இன்னும் வரல. நெதன்யாகுவோட ஒரு பழைய அறிக்கை இருக்கு. அதை வச்சுதான் அமெரிக்கா அதிபருக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையில யாரு பாஸ்ன்னு ஒரு இழுபறி இருக்குன்னு தெரியுது. 2021 தேர்தலில் தோத்த பிறகு நெதன்யாகு புது அரசாங்கத்தை பத்தி என்ன சொன்னாருன்னா, அமெரிக்கா முன்னாடி நிக்கிற தைரியம் எனக்கு இருக்கிற அளவு இவங்களுக்கு இல்லைன்னு. இஸ்ரேலோட ஒரு பிரதமர் தன்னோட இருப்பு சம்பந்தமான விஷயத்துல அமெரிக்கா அதிபர்கிட்ட இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தைரியமா இருக்கணும்னு. அப்படின்னா ட்ரம்ப் வேண்டாம்னு சொன்ன பிறகும் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்த முடியும்னு நெதன்யாகு தன்னோட சொல்ல நிரூபிச்சிட்டாரா? ஒரு விதத்துல நெதன்யாகு ட்ரம்புக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. ஏதாவது ஒப்பந்தம் நடந்தா தன்னோட நலன்கள்ல சமரசம் செஞ்சுக்க முடியாதுன்னு. 2024 நெதன்யாகு இன்னொரு விஷயமும் சொன்னாரு, அதையும் பார்க்கணும். அப்போ அதிபரா இருந்த ஜோ பைடனுக்கு பதில் அளிக்கும் போது
நெதன்யாகு என்ன சொன்னாருன்னா, நாங்க தனியா நிக்க வேண்டி வந்தா தனியா நிப்போம், தேவைப்பட்டா எங்க நகங்களை வச்சு சண்டை போடுவோம், ஆனா எங்க கிட்ட நகங்களை விட இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு இதுல வெளிப்படையா தெரியுது. இஸ்ரேல் கிட்ட தனியா எந்த சக்தியும் இல்ல, அது அமெரிக்காவோட ஆதரவுலையும் ஆயுதங்கள் பலத்திலையும் தான் சண்டை போடுது. ஈரான் மேல தாக்குதல் நடத்தின பிறகு மிசைல்களை இடைமறிச்சு அழிக்கிற இன்டர்செப்டர்கள் பற்றாக்குறை வந்ததும் ஏன் உலகம் முழுசும் இருந்து இன்டர்செப்டர்களை தேட ஆரம்பிச்சிச்சு. ஆனா ட்ரம்புக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையில தூரம் அதிகமாகிடுச்சுன்னு இந்த தியரியை நம்பி ஈரான் சும்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஈரான் எந்த வலையிலையும் சிக்கிக்க விரும்பல. அது இஸ்ரேலோட அமெரிக்காவோட திட்டங்களை தனித்தனியா பாக்குறது இல்ல, தன்னோட புரிதலை உறுதியா வச்சிருக்கு. ஈரான்ல இருந்து வர அறிக்கைகளை பார்த்தா அது இப்பவும் திரைக்கு பின்னால ஓடுற கதைகளை நம்பலன்னு தோணுது. அமெரிக்கா இந்த தாக்குதல்ல நாங்க இல்ல, இஸ்ரேலோட நடத்தையால நாங்க கஷ்டப்படுறோம்னு காட்டிக்க விரும்பலாம். ஆனா ஈரானோட அறிக்கைகளை பார்த்தா அது இந்த மாதிரி காரணங்களை நம்பலன்னு தெரியுது. ஈரானோட வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னாருன்னா, அமெரிக்கா சொல்றதெல்லாம் இருந்தாலும் அமெரிக்காவோட மத்திய ராணுவ கட்டளை இஸ்ரேலோட எல்லா விதத்திலையும் ஒத்துழைக்குது, ஒருங்கிணைக்குது. தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளில் அது கூடவே இருக்குன்னு. என்னங்க பேசுறானுங்க? ஈரான் கூட ஒப்பந்தம்னு சொல்லி ட்ரம்ப் நெதன்யாகுல இருந்து எந்த அளவுக்கு தூரம் போக முடியும்னு இப்போ தெளிவா தெரியல. புதுசா எந்த பதிலும் இல்ல, பழைய பதில் தான். ட்ரம்ப் நெதன்யாகுல இருந்து ரொம்ப தூரம் போக முடியாது. இந்த நம்பிக்கையில தான் இஸ்ரேல் ஏப்ரல் 8ஆம் தேதியில இருந்து நடந்துகிட்டு இருந்த யுத்த நிறுத்தத்தை உடைச்சிச்சு, லெபனான் மேல தாக்குதல் நடத்துச்சு. எப்போ இந்த மாதிரி ஒப்பந்தம் நடக்க போகுதுன்னு செய்திகள் பரவுதோ அப்ப இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. அமெரிக்கா யுத்த களத்திலிருந்து திரும்பி வர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கணும்னு நினைக்குது. ஆனா இஸ்ரேல் அமெரிக்கா யுத்த களத்திலிருந்து திரும்பி போக கூடாதுன்னு நினைக்குது. 2 மாசம் ஆயிடுச்சு, எந்த ஒப்பந்தமும் எந்த இடத்தையும் அடையல. இப்போ உலகம் என்ன தெரிஞ்சுக்க விரும்புதுன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒப்பந்தம் நடந்தா அது எந்த விஷயத்துல தடைபட்டிருக்கு, எந்த ஒப்பந்தத்தையும் இஸ்ரேல் ஏத்துக்குமா? இந்த பேச்சுவார்த்தையில இஸ்ரேலோட நிபந்தனைகள் என்ன தெளிவா இல்ல. இந்த சூழல்ல 2 இன்டர்வியூ பத்தி ஒரு பேச்சு ஓடுது. CNN நிறுவனத்தோட ஃப்ரெட் ஃபிளைட்கின் ஈரானோட உச்ச தலைவரோட ராணுவ ஆலோசகர் மொக்சின் ரசாய் கிட்ட பேசியிருக்காரு. இன்னொரு இன்டர்வியூ NBC பத்திரிகையாளர் கிறிஸ்டன் வெல்கர் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காங்க. இந்த இன்டர்வியூல ட்ரம்ப் தேர்தல் சம்பந்தமான கேள்விகள்ல ரொம்பவே கோபப்பட்டு இன்டர்வியூக்கு நடுவுலயே எழுந்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் இந்தியால இருக்கிறவங்க கரண் தாப்பர், பிரதமர் நரேந்திர மோடியோட பழைய இன்டர்வியூ எல்லாம் ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. CNN-க்கு மொக்சின் ரசாய் கொடுத்த இன்டர்வியூல இருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா உலகம் முழுசும் வங்கிகள்ல முடக்கி வச்சிருக்கிற தன்னோட $100 கோடி மீதி பணத்தையும் அடுத்த கட்டங்கள்ல விடுவிக்க ஈரான் விரும்புது. மொக்சின் ரசாய் என்ன சொல்றாருன்னா, 2 நாடுகளுக்கும் இடையில நம்பிக்கையை மீட்டெடுக்க பணத்தை விடுவிக்கிறது அவசியம். இந்த வழி ட்ரம்ப் கிட்ட தான் இருக்கு. இப்போ இதே கேள்வியை NBC-யோட கிறிஸ்டர் வெல்கர் ட்ரம்ப் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஈரான் நல்ல விதமா நடந்துகிட்டா பணம் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம்னு. ஈரான் ஒப்பந்தம்னு சொல்லி தன்னோட பணத்தை கேக்குது. ட்ரம்ப் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, ஈரான் நிர்பந்தத்துல இருக்கு, இதை வச்சு அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு அழுத்தம் கொடுக்கலாம்னு. ட்ரம்ப் திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா ஈரான் கூட சேர்ந்து தன்னோட கருவிகள் மூலமா ஈரானோட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியே எடுக்க விரும்புறாராம். ட்ரம்ப் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, ஈரான் கூட நட்பு ரீதியான உறவு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஈரான் தன்னோட யுரேனியத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்காது, அதுதான் அவனோட நிலைப்பாடு. இது இல்லாம அமெரிக்கா ஈரானுக்கு 2400 கோடி டாலர் கொடுக்கறதை ஏத்துக்காது. ஏத்துக்கிட்டா அது அதோட தோல்வியா இருக்கும். உலகம் யுத்தம் ஒப்பந்தம்னு கேட்டு கேட்டு போரடிச்சு போச்சுப்பா. எப்ப இருந்துதான் ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு? இப்போ ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நடைமுறையிலிருந்து பாகிஸ்தானோட பேச்சு கூட பின்னாடி போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் இப்போவும் சண்டை கைமீறி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் ஈரான் கிட்டையும் வேண்டுகோள் விடுக்கிறாரு. நீங்க பதிலடி கொடுத்து என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ சொல்லிட்டீங்க, இஸ்ரேல் கிட்டையும் பதிலடி கொடுக்காதன்னு சொல்லுவாரு. ட்ரம்ப் இப்போ இந்த யுத்தத்துல பாஸ் இல்லைன்னு தான் தெரியுது. ஈரான் கிட்டையும் வேண்டுகோள் விடுக்கிறாரு, இஸ்ரேல் கிட்டையும் விடுக்கிறாரு. எந்த யுத்தத்தை முதல் நாளே தாக்குதல் நடத்தின பிறகு ஜெயிச்சுட்டோம்னு சொன்னாரோ, காமினியை கொண்டதை ஒரு பெரிய வெற்றின்னு சொன்னாரோ, அதே ட்ரம்ப் இப்போ காமினிக்கு அப்புறம் உச்ச தலைவரா வந்த முஸ்தபா காமினியை புகழ்ந்து பேசுறாரு. NBC பத்திரிகையாளர்கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னா, முஸ்தபா காமினி காயப்பட்டிருக்காரு, ஆனா தைரியமான ஆளு, வயசுல கம்மி, யோசிச்சு முடிவெடுக்கிறவரு அப்படின்னு. ஈரானும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்கன்னு சொன்னாரு. ஒப்பந்தம் நடந்தா நாங்க சேர்ந்து ஈரானோட யுரேனியத்தை அழிப்போம்னு சொன்னாரு. யார் தான் நினைச்சிருப்பாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்த ஈரானிய தலைமையை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே ட்ரம்ப் புகழ்ந்து பேசுறாரு. இதுக்கு முன்னாடியும் ஜூன் 5ஆம் தேதி தன்னோட ஓவல் ஆபீஸ்ல ஒரு அறிக்கை கொடுத்தாரு, ஒப்பந்தம் செய்யணும்னா அவர் முஸ்தபா காமினியை பார்க்கலாம்னு. அப்படி சந்திக்கிறது அவருக்கு கௌரவமா இருக்கும்னு. I don't want meet, but if I did meet, I would be happy to meet like to see. We make a deal, but if we make a deal, it's possible I would meet, I would be okay. அப்படின்னு. ஆனா CNN-க்கு கொடுத்த இன்டர்வியூல முஸ்தபா காமினியோட ஆலோசகர் மொக்சின் ரசாய் என்ன சொன்னாருன்னா, ட்ரம்ப்புக்கும் உச்ச தலைவருக்கும் எந்த சந்திப்பும் நடக்காதுன்னு. அப்பவும் ட்ரம்ப் காமினியை புகழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் நெதன்யாகுவுக்கு உறுத்தி இருக்கும்ல. அமெரிக்கா
ஈரானோட செல்வாக்குல வந்துட்டு இருக்குன்னு அவரு நினைச்சிருப்பாரு. எந்த தலைவர் அழிக்க போனாங்களோ அவரையே ட்ரம்ப் புகழ்றாரு. ட்ரம்ப் நெதன்யாகுவை ஒரு பெரிய தலைவர்னு சொல்லவே இல்லை. ஆனா அவர் மிரட்டினாருன்னு செய்தி லீக் ஆகுது. ட்ரம்ப் இல்லைன்னா நீ ஜெயில இருந்திருப்பன்னு. ட்ரம்ப் கொஞ்சம் கொஞ்சமா ஈரான் கிட்ட தோக்கிறத ஒத்துக்க விரும்புறாருன்னு தோணுது. இந்த ஒரு தலைவரால காசாவுல நீண்ட காலத்துக்கு படுகொலை நடந்தது. உலகத்தோட எல்லா சக்திகளும் நெதன்யாகு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாம நின்னுச்சு. ஈரான் தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேல் காசாவுக்கு போற எல்லா உதவி வழிகளையும் மூடிருச்சு. அப்படின்னா காசாவை துன்புறுத்துறது இவன் இன்னும் விடல. இப்ப நெதன்யாகு காரணமா உலகம் முழுசும் பொருளாதாரம் நாசமா போகுது. மக்களோட வருமானம் எல்லாம் மூழ்கி போச்சு. இந்த தலைவர் கூட யாரு நிக்கிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. நெதன்யாகுவுக்கு உலகத்துல கச்சா எண்ணெய் விலை என்ன, ஷேர் மார்க்கெட்ல யாருடைய பணம் மூழ்கி போச்சு, எரிவாயு சப்ளை நின்னு போச்சுன்னு எந்த கவலையும் இல்ல. இந்த ஆளு ஒப்பந்தம் நடக்க கூடாதுன்னு தான் பின்னாடி நிக்கிறான். அமெரிக்கா பாதுகாப்பு துறைக்கு இஸ்ரேல் கிட்ட இருந்தே உளவு பார்க்கிற ஆபத்து வந்துருச்சு. அமெரிக்கா உளவுத்துறையோட உள்நாட்டு அறிக்கைப்படி இஸ்ரேலோட உளவு அமைப்புகள் அமெரிக்காவோட மத்தியஸ்தர்களை உளவு பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு நியூயார்க் டைம்ஸ் இந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதி இருக்குன்னா, ரெண்டு நாடுகளுக்கும் தெரியும் ஒண்ணுக்கு ஒண்ணு உளவு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனா இந்த முறை இஸ்ரேல் ரெட் லைன் கடந்துருச்சு. அமெரிக்காவோட உயர்மட்ட அதிகாரிகளையும் உளவு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஸ்டீவ் விட்காவும் அடக்கம். என்னங்க இது? அங்க ஈரானோட வெளியுறவு அமைச்சகம் என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இன்னும் முடியலன்னு. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் அதனாலதான் டெஹ்ரான்ல இருக்காரு. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கணும்னு. நாங்க இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ ரெக்கார்ட் பண்றப்போ ஈரான் இஸ்ரேல் மேல 3வது தாக்குதலையும் தொடங்கிடுச்சு. இஸ்ரேல்ல மறுபடியும் ஸ்கூல்களுக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க. மருத்துவமனைகள்கிட்ட பேஸ்மெண்ட்ல இருந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி இருக்காங்க. போக்குவரத்து 75% திறமையில தான் இயங்கும். பொது இடங்கள்ல 200க்கும் மேல மக்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. அங்க யுத்தம் அதிகமாகிற அபாயம் வளைகுடா நாடுகளையும் உஷார்படுத்திருச்சு. ஈரான் தாக்குதலுக்கு பிறகு சவுதி அரேபியா அல்கு பகுதியில உஷார் அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த பகுதியில அமெரிக்காவோட பிரின்ஸ் சுல்தான் விமானத்தளம் இருக்கு. அப்புறம் சவுதி அரேபியா ஆல் கிளியர் அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. சவுதிய குறி வச்ச குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துச்சு. அமெரிக்கா ஜோர்டான்ல இருக்கிற தன்னோட குடிமக்களை தஞ்சம் அடைய சொன்னாங்க. ஏன்னா வான்வெளியில மிசைல், ட்ரோன், ராக்கெட் ஆபத்து இருக்கு. ஈரான் தாக்குதலுக்கு அப்புறம் ஈராக்கும் சிரியாவும் தன்னோட வான்வெளியை மூடிட்டாங்க. இப்போ இந்த ஆபரேஷன் நாசிர்னு ஈரான் ஏன் பேர் வச்சாங்கன்னு பார்ப்போம். இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. 80களில ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில 8 இருந்து 10 வருஷம் யுத்தம் நடந்துச்சுல்ல. அப்போ ரெண்டு நாடுகளுக்கும் இடையில நடந்த டேங்க் போடுறதுக்கு ஆபரேஷன் நாசிர்னு பேர் வச்சாங்களாம். இந்த ஆபரேஷன்ல ஈரான் தோத்து போச்சு. எந்த ஆபரேஷன்ல ஈரான் தோத்து போச்சோ அதே பேர்ல இப்ப ஏன் தாக்குதல் நடத்துவான்? இந்த பேர் ஈரானை பத்தி என்ன சொல்லுது? தன்னோட தோல்வியையும் அது ஞாபகம் வச்சிருக்கும். ஒவ்வொரு அவமானத்தையும் அது ஞாபகம் வச்சிருக்கும். அதுக்கு பழிவாங்கும்னு தான் அது சொல்ல வருது. வென் கல்ச்சர் கொலைட்ஸ் வித் லாங்குவேஜ் புத்தகத்தோட ஆசிரியர் முகமது எஹ்தேஷாமுல் ஹக் சப்ஸ்டாக்ல இதை பத்தி எழுதியிருக்காரு. எஹ்தேஷாமுல் என்ன சொல்றாருன்னா, அவமானங்கிறது ஈரானோட அரசியல் நினைவுல ஒரு முக்கியமான பகுதி. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவமானகரமான தோல்வி நேரத்துல இல்ல, அதை கற்பனை செஞ்சப்போ வெவ்வேறு விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஈரான் என்ன காட்டுதுன்னா, எந்த தோல்வியும் அதோட முடிவு இல்லைன்னு. 1953ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து நீக்கினாங்க. இது ஒரு அவமானகரமான சம்பவம். ஆனா ஈரான் இதுக்கு பழி வாங்குச்சு, ஞாபகம் வச்சிருந்துச்சு. 2020ல ராணுவ தளபதி காசிம் சுலைமானியை கொண்டதும் அவமானகரமான விஷயம்தான். அதையும் ஞாபகம் வச்சிருந்தாங்க. 2026ல காமினியோட தியாகமும் ஈரானுக்கு எந்த அவமானத்துக்கும் குறைஞ்சதில்லை. அமெரிக்கா தன்னோட அவமானத்துக்கு கணக்க எந்த அதிபரை தேர்தலில் தோக்கடிச்சு பண்ணுமோ, ஆனா ஈரானோட எதிர்வினை வேற மாதிரி இருக்கும். அது அவமானத்துக்கு பழி வாங்க ஒண்ணு சேரும், தன்னோட இருப்பையே பணயம் வைக்கும். 40 வருஷத்துக்கு அப்புறமும் சண்டை போடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரானோட இயல்பை நீங்க வெறும் ராணுவ பலத்தால மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. அதோட கலாச்சார அமைப்பையும் பார்க்கணும். அவமானப்படுத்தப்பட்ட அது என்ன செய்யும்னு ஒரு செய்தியும் இருக்கு. இப்ப ஈரான் தோத்து போச்சுன்னா அடுத்த 40 வருஷத்துக்கு அப்புறமும் ஈரான் நிற்கும். இந்த தோல்விக்கு பழி வாங்கும். ஆபரேஷன் நாசிர் ஞாபகம் சாதாரண சம்பவம் இல்ல. யுத்தத்துக்கு நடுவுல தன்னோட தோல்வியை ஞாபகப்படுத்துறது. ஈரானோட கருத்தியல் மற்றும் வியூக தயாரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுது. அந்த தோல்விக்கான கணக்கு இந்த யுத்தத்துல தீர்க்க விரும்புறான். இந்த விஷயம் இப்ப மட்டும் இல்ல, எதிர்காலத்துக்கும் முக்கியம். பழிவாங்க போறோம்னு ஒரு குறிப்பை சொல்லுது. ஸ்டாக்ஹோம் பல்கலைக்கழகத்துல மானுடவியல் பேராசிரியர் ஷாரம் குஸ்ரவி காமினியோட தியாகத்துக்கு அப்புறம் ஒரு கட்டுரை எழுதினாரு, டிஃபீட் அஸ் மெத்தட் அப்படின்னு. இந்த கட்டுரையில பேராசிரியர் ஷாரம் என்ன சொல்றாருன்னா, ஈரானுக்கு தோல்விங்கிறது வீட்டுல போய் உட்கார்ந்துடுற விஷயம் இல்ல. எந்த ஒரு பெரிய தோல்வியும் அதை அடுத்த யுத்தத்துக்கு பெரிய அளவுல தயார்படுத்திடும். பேராசிரியர் ஷாரம் என்ன காட்டுறாருன்னா, கர்பலாவுல இமாம் ஹுசைனோட தியாகம் ஒரு தடவை நடந்த சோகம் மட்டும் இல்ல, அது எதிர்ப்புக்கு ஒரு தொடர்ச்சியான ஊடகமா மாறுது. அதை ஒவ்வொரு வருஷமும் ஞாபகம் வச்சுப்பாங்க.
திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. கர்பலா தியாகத்தை ஞாபகம் வச்சுக்கிறவங்க தன்னோட காலத்துல நடக்கிற அநியாயங்களையும் ஞாபகம் வச்சுப்பாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு என்ன செஞ்சாங்கன்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. ஈரானோட மனநிலையை புரிஞ்சுக்கிறது அவசியம். அது உலகத்தோட 2 பெரிய சக்திகளுக்கு முன்னாடி எப்படி சண்டை போடுதுன்னு அது அழிக்கிறது சாத்தியம் இல்ல. மார்ச், ஏப்ரல், மே மாசம் எல்லாம் போயிடுச்சு. ஜூனும் பாதி போய்கிட்டு இருக்கு. ஈரான் தான் களத்துல நிக்குது, தன்னோட தோல்வியையும் வெற்றியையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஈரானோட எல்லா பலமும் அதோட விமானப்படையில இல்ல. அதை முதல் நாளே அழிக்கிறோம்னு ட்ரம்ப் கிளம்பினாரு. இப்போ வரைக்கும் ட்ரம்புக்கு தெரியல அவர் ஈரானோட எந்த சக்தியோட சண்டை போடுறாருன்னு. ராணுவ சக்தியோடவா இல்ல அதோட நாகரிக சக்தியோடவா? இந்த யுத்தம் எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு? நெதன்யாகு என்ன முடிவு எடுப்பாரு? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.